இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பு விலகி உள்ளது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேஷன் பொருட்கள் வாங்குவதற்கு இனி அலைய தேவையில்லை என்று கூறப்பட்டது. அது என்ன அப்டேட் என்பதை பற்றியும், உங்களோட ரேஷன் கடை திறந்துள்ளதா மூடப்பட்டுள்ளதா, அதேபடி ஆன்லைனில் செக் பண்ணுறது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். இதுதான் ரேஷன் அட்டைக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள் இன்று முதல் தொடக்கம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டம் சோதனை அடிப்படையில் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை, நெல்லை, ஈரோடு, கடலூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் முதல் கட்டமாக தொடங்கியுள்ளது. இதன் மூலம் ரேஷன் ஊழியர்கள் வீடு வீடாக சென்று அரிசி உள்ளிட்ட பொருட்களை வழங்கி வருகின்றனர். விரைவில் தமிழகம் முழுவதும் இந்த திட்டம் அனைவருக்கும் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் ரேஷன் பொருட்கள் வழங்குவது சம்பந்தமாக வெளியான முக்கியமான அறிவிப்பு. அடுத்ததாக உங்களோட ரேஷன் கடை திறந்துள்ளதா அல்லது மூடப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலமாக எப்படி செக் பண்ணுறது, அதற்கான வழிமுறைகள் என்னென்னு பார்க்கலாம். ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே tnpds.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். லோட் ஐக்கான் நம்பருக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்ட அறிக்கைகள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாவட்டம் பேர் எல்லாமே இருக்கும். உங்களுடைய மாவட்டம் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். மாவட்டம் செலக்ட் பண்ணி உங்களுடைய வட்டம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய வட்டம் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக கடை குறியீடு, கடை பொறுப்பாளர் பெயர், கடையோட பேர் இருக்கும். கடையோட பேர் தான் உங்களோட ஊர் பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஊர் பேர் கண்டுபிடித்த பிறகு கடை குறியீட்டு எண்ணை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நியாய விலை கடை தகவல்னு சொல்லி கொடுத்துட்டு கடை திறந்திருந்தால் ஆன்லைன் சொல்லி க்ரீன் கலரில் இருக்கும். கடை மூடப்பட்டிருந்தால் ஆஃப்லைன் சொல்லி ரெட் கலரில் இருக்கும். ஆஃப்லைன் சொல்லியிருந்தால் ரேஷன் கடை மூடி இருக்குன்னு அர்த்தம். ஆன்லைன் இருந்தால் ரேஷன் கடை திறந்திருக்குன்னு அர்த்தம். திறந்திருந்தால் ரேஷன் கார்டில் போய் நீங்கள் பொருட்களை வாங்கி கொள்ள முடியும். அதேமாதிரியே கைரேகை பதிவு செய்யாமல் இருந்தால் பதிவு செய்து கொள்ள முடியும். இதுதான் ரேஷன் அட்டைக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.